மதிப்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறிய செய்தியை முகநூலிலே நான் பதிவிட்டிருந்தேன். அது என்ன செய்தி என்றால், புதுக்கோட்டை சந்தைப்பேட்டைக்குள்ளே இருக்கிற மாநகராட்சி கட்டிய தினசரி வணிக அங்காடி, அதாவது மார்க்கெட், இதை ஒரு 4 வருஷமாக திறக்காமலே வச்சுருந்தாங்க. நான் நேற்றைக்கு போய் பார்த்த உடனே உடனடியாக எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்டி அதுக்கு ஒரு சங்கத்து பேரை வச்சு மார்க்கெட்டை திறக்க போகிறோம், எல்லோரும் வாங்க வாங்கங்கிறாங்க. மொத்தம் 162 கடை, 1,25,000 ரூபாய் பெரும்பான்மையான கடைகளுக்கு அபிஷியலாக வாங்கப்பட்டிருக்கு. அன்அபிஷியலாக ஏராளமான தொகை வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் எந்த கணக்கு இல்லை. அதை விட முக்கியமாக இப்போ நான் வீடியோவுக்கு இடையில் சில கிளிப்பிங்ஸ் போடுறேன். சந்தை தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கு. சந்தையில் இருக்கிற பெரும்பான்மையான கடைகளை தனியாரே அதற்கான வாடகையை வசூல் செய்கிறார். மாநகராட்சி வசூல் செய்வது இல்லை. தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சிக்க, எங்களுக்கு எதுனா பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்குள்ளே இந்த மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு சரியான வழி கிடையாது. ஒரு கடைக்கான வாடகை கிட்டத்தட்ட மாதம் 6,500 ரூபாய். ஒரு 8க்கு 8 தான் கடை. அப்போ யாருமே அங்கே போகவில்லை. அது ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்குது. சந்தையை சுற்றி உள்ள எல்லாம் தனியாருக்கு சொந்தமாக இருக்கிறது. தனியார் வாடகை வசூல் செய்கிறார். இதையெல்லாம் 4 வருஷமாக கண்ண மூடி இருந்த புதுக்கோட்டை மாநகராட்சி, திமுக தலைமையில் இருக்கிற மாநகராட்சி, இப்போ நான் நேற்று போய் பார்த்தேன்னு உடனே அதை அவசரமாக திறக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 162 கடைகளும் திறக்கிறாங்களா? கவுன்சிலர்களுக்கு எம்எல்ஏவுக்கு கொடுத்த கடையெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் திறக்கப்படுமா? அடிப்படை வசதிகள் இருக்கிறதா? உதிர்ந்து கொட்டக்கூடிய நிலைமையில் அந்த கட்டடம் இருக்குது. கட்டியே 4 வருஷம் ஆச்சு. கான்ட்ராக்டர் குறை சொல்லியெல்லாம் எந்த உபயோகமும் இல்லை. 4 வருஷம் கழித்து திறந்தால் குறைந்தபட்சம் அங்கே தண்ணீர், குடி தண்ணீர் கூட வர்றதில்லை. கழிவறைகள்லாம் படுமோசமாக இருக்குது. நான் போய் பார்த்ததுனால கோவப்பட்டு திடீர்னு திறக்கிறேன்னு மாநகராட்சி சொல்லி இருக்கிறது. அடிப்படை வசதி இல்லாமல் திறக்கப்படுகிற இந்த மார்க்கெட், ஒழுங்கான பாதை இல்லாமல் திறக்கப்படுகிற இந்த மார்க்கெட், சுற்றியுள்ள இடங்களையெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு தாரை வார்த்து அதன் மூலம் பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கெட்டால் என்ன உபயோகம் என்பதைத்தான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். சென்று பாருங்கள். மார்க்கெட்டை 1ஆம் தேதி திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன லட்சணம் என்று உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.